ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் போர்ட்டர் டூ வீலர் அப்டேட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் போர்ட்டர். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ போர்ட்டரில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அந்த ஆர்டர் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் அசைன் ஆகுதுன்னா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அசைன் மன்னிக்கணும், ஒரு ஆளுக்கு மட்டும் அசைன் ஆகாது, 5 பேருக்கு சேம் டைம் அசைன் ஆகும். அதே சமயத்தில் அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. சும்மா போட்டு ஃபோனை டக் டக் டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த தட்டுற ஆப்ஷன் இல்லை, தூக்கியிருக்காங்க. ஓகேவா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஐடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஓட்டுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஆர்டர், இன்றைக்கி 5 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு கோல்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த கோல்டு ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வருதுன்னா அது எனக்கு மட்டும்தான் வரும். எனக்கு மட்டும்தான் அது அந்த வர்ற ஆர்டரை நான் மட்டும் தான் எடுக்க முடியும், வேறு யாராலுக்கும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருப்பீங்களா, ரெகுலராக ஓட்டுவீங்களா போர்ட்டர் டெய்லியும், உங்களுக்கு இந்த கோல்டு ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க? இப்போ எனக்கு ஒரு 5 ஆர்டர் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் நாளைக்கு கோல்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா? ரெகுலராக ஓட்டுறவங்க, போர்ட்டர் ஓட்டுறவங்க, இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குன்னா இப்போ போர்ட்டரில் வர்ற எல்லா ஆர்டருமே எப்படின்னா, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குது. ஃபோன் டிஸ்பிளே போட்டு தட்ட தேவையில்ல, டப் டப்னு போட்டு தட்ட தேவையில்ல. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் டூ வீலரில் பைக்கு அண்ட் ஸ்கூட்டரு 2ஆக பிரிச்சுருக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி கிடையாது. பைக்குனாலும் ஸ்கூட்டர்னாலும் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா ஆகமத்தில் டூ வீலர்னு புக் பண்ணால் ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போர்ட்டர் ஆப்பில் நான் எடுத்து பார்க்கும்போது போர்ட்டர் புக் பண்ணுற ஆப்பில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு தனியாக வச்சுருக்காங்க, ஸ்கூட்டர் தனியாக ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயோ 13 ரூபா தான் டிஃப்ரெண்ட் ஆகுது புக் பண்ணுறது. இது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூட்டரில் கொண்டு போகிற மாதிரி பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ஷனில் புக் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன மைனஸ்னால், நான் வச்சுருக்க டிவிஎஸ் எக்ஸலும் ஸ்கூட்டர் டைப் அந்த மாதிரி டைப்பில் மாற்றிக்கிட்டாங்க. இது சொல்லப்போனால் அந்த டைப் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல பெனிஃபிட்டுமா இருக்குது, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பொருள்லாம் கொடுத்துட்றாங்க. நான் முந்தி எப்படி என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போனோம், அந்த மாதிரி ஹைட்டான பொருட்கள், அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் பொருட்கள்லாம், வெயிட் அதிகமாக அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம அதாவது ஸ்கூட்டர் டைப்பில் உள்ள ஆக்டிவ் அந்த மாதிரிலாம் வண்டி உள்ள டைப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி ஆர்டர் புக் பண்ணி விட்டுறாங்க. கஸ்டமர் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. அவங்க புக் பண்ணுறது அப்படியே தான் புக் பண்ணுறாங்க. அதே மாதிரி லொக்கேஷன் அக்யூரேட்டாலாம் இல்லை. பிக்கப் அண்ட் ட்ராப் லொக்கேஷன், பிக்கப் கரெக்டாக இருந்தால் ட்ராப்புக்கு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி முன்னப்பின்னா இருக்குது. அது இன்னும் திறந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது. இந்த பைக் தனியாக ஸ்கூட்டர் தனியாக அப்படிங்கிறது கஸ்டமருக்கு நல்லா இருக்க, சரி டெலிவரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, கஸ்டமருக்கு நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஸோ டெலிவரி பண்ணவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். பைக் வச்சுருவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் கூட ஒரு பெனிஃபிட் நினைக்கிறேன். பைக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா அவங்களுக்கு பெரிய பொருட்கள் எதுவும் கொடுக்க முடியாது. கேட்டால் சொல்லிடலாம் ஆப்ஷன், நீங்கள் இப்படி எதுக்கு இப்படி புக் பண்ணிங்கன்னு கேட்கலாம். ஓகே ரைட், இது இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஆர்டர் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட்டரோட கமிஷன் பார்த்தீங்கன்னா 12% எடுக்கிறாங்க 100க்கு. ஓகேங்களா? அது இப்போது நான் லாஸ்ட் டைம் உடம்புல அப்படி தான் இருந்துச்சு, இப்போவும் அப்படி தான் இருக்குது. 12%. ஓகேங்களா? 100க்கு. மற்றபடி இந்த கோல்டு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கிறதுனால நமக்கு வர ஆர்டர் நமக்கு மட்டும் தான் எடுத்து அடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏர்னிங்ஸ் சீக்கிரமாக வந்துடும். வேறு எதுவும் அப்டேட்னா தெரியல. பட் இதுதான் இப்போ வரைக்கும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டினேன் இந்த போர்ட்டரில் உள்ள அப்டேட்டில். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசலை. அதேமாதிரி பேமெண்ட் வாங்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேமெண்ட் வாங்கும்போது கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க. முந்தியே உள்ளது தான், ஒன்று பிக்கப் லொக்கேஷனாக இல்லை ட்ராப் லொக்கேஷனாக கஸ்டமராக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க ஆர்டர் பொறுத்து. அதே மாதிரி பேமெண்ட் உங்களுக்கு பண்ணுறாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 மணி நேரமாக கழித்து பண்ணாமே இருந்திருக்காரு. நான் அடுத்த ஆர்டரில் காமிச்சு அதுக்கப்புறம் பேமெண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரவே இல்லை, அமௌண்ட்டு ரிசீவ் ஆகலை. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இன்னும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு விட்டாங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஆர்டர் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் வருது. இன்றைக்கி ஒரு ஜொமேட்டோ ஆர்டர் ஒன்று டெலிவரி பண்ணேன். ஓகேங்களா? எங்கன்னா ஆர்காட் ரோட்டில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா வடபழனி. ஸோ அதுக்கான அமௌண்ட் 2 கிலோமீட்டர் ட்ராப்பு, 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, அது 60 ரூபா போட்டிருந்தாங்க. ஜொமேட்டோ ஆர்டர் தான் வந்துச்சு. ஆனால் போர்ட்டலில் வந்துச்சு, ஆர்டர் ஐடிலாம் காமிக்குது, கால் போகுது கஸ்டமருக்கு. ஓகே, அதனால் முதல்ல நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் எப்படி சொல்கிறது, இது முந்தியே கொண்டு ட்ரை பண்ணாங்க ஃபுட் ஆர்டர்லாம். பட் அப்போ அந்தளவுக்கு கை கொடுக்கல. பட் இப்போ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நான் நிறைய கஸ்டமர் வந்து இன்றைக்கி நான் மொத்தம் 5 ஆர்டர் பார்த்தேன். 5ல் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ஆர்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 584 வந்து அது ஆன்லைன்லேயே பேமெண்ட் ஆகிடுச்சு, வாலெட்லேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை வித்ட்ரா பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வச்சுருக்கேன், வித்ட்ரா பண்ணல. ஏன்னா நம்ம ஓட்ட அதுலேருந்து மைனஸ் ஆகிக்கும். அதனால் இன்றைக்கி மொத்தத்தில் 5 ட்ரிப்பு முடித்தேன். அண்ட் அதுக்கான ஆர்டர் எனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 931 எவ்வளோ வந்துச்சு. அண்ட் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 150 காலியாக இருக்கும். எனக்கு கெஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி போட்ட பெட்ரோல் கடந்த வண்டிலாம் இன்றைக்கி வந்து ஒரு ரூ. 200 போட்டேன். ரூ. 150 காலியாக இருக்கும். கிலோமீட்டர் எனக்கு தான், கிலோமீட்டர் நோட் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சுது இடையில பூந்தமல்லி சைடில். லாஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு வரும்போது நல்லா நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் காலையில். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். போர்ட்டல் இந்த ப்ரைம் கோல்டுன்னு சொன்னேன்ல, அந்த ஆப்ஷன் வந்து என்னென்னா நம்ம காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8-8:30 வரைக்கும் எடுக்கிற ஆர்டர் மட்டும்தான் கவுண்டில் எடுத்துப்பாங்க, இந்த ப்ரைம் கஸ்டமராக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அந்த கோல்டாக இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை டைம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு 10 இல்லைனா 15 ஆர்டர் பார்த்தா தான் அடுத்த நாளைக்கு கோல்டுன்னு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஓட்டாதனால எனக்கு அந்த ஆப்ஷனை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆர்டர் கவுண்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளுக்கு நாள் மாறும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது மட்டும் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அதை மட்டும் சொல்லுங்கள். போட்டு ரெகுலராக ஓட்டுறவங்க நம்ம வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஆப்ஷனுக்கு வந்து எத்தனை ஆர்டர் பார்க்கணும் போர்ட்டலில் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்சென்டிவ் பொறுத்த வரைக்கும் போர்ட்டலில் வந்து இன்சென்டிவ் வந்து இல்லை, முந்தியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போவும் இல்லை. ஏதாச்சும் வந்து இருந்தால் சொல்கிறேன். ஏதாச்சும் எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பண்டிகை நாட்களில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தா உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இருக்கா இல்லைன்னு தெரில. ஓகே ஓகே, அவ்வளோதான் நண்பா. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் வந்து இன்னொரு வீடியோ வந்து ஒரு மாதம் கழித்து பண்ணலாம், என்ன அப்டேட் இருக்குன்ட்டு பார்த்துட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து நான் சொல்கிறது தான், ஒன்றுமே இல்லை. ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஆப்ஷன் வந்து கொடுங்க நண்பா. ஓகேங்களா? என்னோடய சேனலுக்கு வந்து குறைஞ்ச சப்ஸ்கிரைபர் இருக்கிற எல்லா சேனலுக்குமே வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, பாயிண்ட்ஸ் ஏறும் எங்களுக்கு. அதேமாதிரி அந்த வீடியோ வந்து நல்லா ரெக்கமெண்டும் ஆகும். ஓகேங்களா? ஓகே, பாய்.